ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹைதராபாத் தம் பிரியாணி எப்படி செய்யலாம் பார்க்கலாமா. சிக்கன் நல்லா கழுவி வச்சுருங்க மஞ்சத்தூள் போட்டு. அது கூட கரம் மசாலா, பிரியாணி மசாலா கொஞ்சம், சிக்கன் 65 மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்த பிறகு புதினா கூட கொத்தமல்லி, பச்சை மிளகா, லெமனு, தயிர் இதெல்லாம் சேர்த்து உப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்ச பிறகு இந்த பக்கத்து வெங்காயம் நல்லா பொரிச்சு எடுத்துங்க. எண்ணெயில் தனியாக வெங்காயத்தை நல்லா கருகாக பொரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மேக்னேட் பண்ணி நல்லா ஒரு 1.5 மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்ச பிறகு இங்கிட்டு தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் அரிஞ்சு வச்சுக்கோங்க. சட்டியை கை வச்சு எண்ணெயை ஊற்றி நெய்யும் சேர்த்து ஊற்றிக்குங்க. நெய்யும் சேர்த்து ஊற்றின பிறகு நம்ம பிரியாணி போகிற எல்லா பொருளும் போட்டுங்க. பட்டை, லவங்கம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நம்ம அரைச்சி வேற போட போகிறோமா, அதனால் இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. சேர்த்து இங்கிட்டு நான் ஒயிட் ரைஸ் வேக வச்சுட்டேங்க. வேறு தனியாக ஒரு அடுப்பில் வச்சு புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்து தனியாக ஒரு பக்கம் வேக வச்சுட்டோங்க. நம்ம வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளியும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறணுங்க. அதனால சேர்த்து உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கிடுங்க. அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது 3 நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கோம். அது கொஞ்சமாக சேர்க்கணும், அவ்வளோவும் சேர்க்கக்கூடாது. சும்மா கொஞ்சமாக சேர்த்துட்டு ஏன்னா கசப்பு தனிமை உண்டாக்கும். உங்கள் தேவைக்கு தக்கன சேர்த்துக்குங்க கொஞ்சமாக. நான் பாதி வச்சுட்டு இன்னொரு டைம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினாலாம் போட்டு வதக்கின பிறகு கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சிக்கன் மசாலா இது 3 சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஏன்னா எண்ணெயிலே வதக்கும் போது நல்லா கலர் கொடுக்குங்க. அப்புறமேட்டு நம்ம 1.5 மணி நேரமாக நல்லா ஊற வச்சுருக்கோம்ல, நல்லா ஊறிடும். இந்த கறியை ஊற வச்சாலே சூப்பராக இருக்குங்க. அதை ஊற வச்சு அதை வந்து நம்ம சட்டியில் வச்சு ஊற வச்ச பிறகு அதுக்கு போட்டு நல்லா கிளறிடுங்க. நல்லா கிளறிட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. ஏன்னா அடியெல்லாம் பிடிக்காது. இப்போவே நம்மங்கும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும். உப்பு எல்லாமே நல்லா பார்த்துக்குங்க. நம்ம எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நம்ம சாப்பாடு வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கிறோம். அதனால் எல்லாத்துலேயும் உப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரே டைம் உப்பு போட முடியாது, நம்ம தனித்தனியாக வேக வைக்கிறோமா, அதனால் கம்மியாக சேர்த்துக்குங்க. நல்லா கிண்டி கிளறி வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மூடி வச்சு நல்லா கிண்டிடுங்க. ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தயிர் ஊற்றிக்கிங்க. தயிர் உள்ள சீன் கட் ஆயிருச்சு. அதெல்லாம் கொஞ்சம் தயிர் ஊற்றிட்டு நல்லா கிண்டிடுங்க. நல்லா கிரேவி மாதிரி வந்துடுங்க. அதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் எடுத்த பிறகு நம்ம குழம்பே கறியும் கொஞ்சமாக எடுத்துருங்க. தனியாக எடுத்து கீழே வெளியே வச்சுட்டு நம்ம அது கூட ஒயிட் ரைஸ் இருக்குல்ல, ஒயிட் ரைஸை ஃபஸ்ட்டு போடணுங்க. அதுக்கப்புறம் பொரிச்ச வெங்காயம் போடணும், கொத்தமல்லி, கருவேப்பிலை, நெய் கொஞ்சம், அதுக்கப்புறம் அந்த குழம்பு எடுத்து வச்சுருக்கோம் அந்த குழம்பு சேர்த்துக்கிறணும். அதே மாதிரி 3 தடவை சேர்த்துக்கிறணுங்க. 3 தடவை சேர்த்த பிறகு நல்லா அந்த கொஞ்சம் வந்து ரெட் கலரும் எல்லோ கலரும் ஃபுட் கலர் இருக்குல்ல, அது பாலில் கலந்து ரெண்டுமே தனித்தனியாக பாலில் கலந்து கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. சேர்த்து 3 தடவை அதே மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா ஹைதராபாத் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. பிரியாணி, வெங்காய பச்சடி, கோலா உருண்டை, முட்டை, சிக்கன் 65 மசாலா, அது என்ன ஆம்லேட்டு, உப்பு பிடிச்சா ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.